ஹை குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை உதவி செய்வோம். வாங்க பார்க்கலாம். துறவிகள் 2 பேர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழே ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மழை நின்னதுமே தங்களோட இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு அழகான இளம் பெண் சாலையை கடக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த துறவிகளில் ஒருத்தர் அந்த பெண்கிட்ட போயிட்டு, என்னாச்சு, எதுவும் உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. பதிலுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, நான் என் தோழியின் திருமணத்துக்கு போகிறதுக்கு இருக்கேன். ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக இருக்குது. இப்படியே நடந்து போனேன் அப்படின்னா நிச்சயம் என்னுடைய அழகான பட்டுப்பாவடை பாழாகிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே இந்த துறவி சொல்கிறாரு, சரி கவலைப்படாத, என் தோள் மேலே ஏறிக்கோ, நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை நான் சேர்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறாரு. திரும்பி வர்ற வழியில் தான் கூட இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருக்கிறது மாதிரி இவருக்கு தோணுது. ஏன் என் மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், நம்ம ஒரு துறவி அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம், இது தவறுன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உதவி செஞ்ச துறவி சொல்கிறாரு, தூக்கி அந்த பெண்ணை அப்பயே நான் தோல்லிருந்து கீழே இறக்கிட்டேன். நீ தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகல்றாரு. ஹை குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை, மற்றவங்க செய்கிற உதவியை தேவையே இல்லாமல் விமர்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம், எது தேவையற்றது அப்படிங்கிறத பகுத்து பார்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.